P4U மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இந்த வார திரை விமர்சனத்தில் சாமானியன் திரைப்படத்தை பற்றி நம்ம பார்க்க இருக்கோம். சாமானியன் திரைப்படத்தில் வந்து மக்கள் நாயகன் ராமராஜன் ஒரு 12 வருஷம் இடைவெளி விட்டு ஹீரோவை நடிச்சிருக்காரு. ரொம்ப வருஷம் கேப்பு ஏன் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அவர் ஒரு சின்ன விபத்து காரணமாக அவர் கொஞ்சம் உடல்நிலை பாதிக்கப்பட்டு இருந்தார் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். அதை தாண்டி அவர் வந்து ஹீரோவை தான் நடிக்கணும் அப்படிங்கிறதுல ஒரு சில நடிகர் இருக்காங்க. அதில் இவர் உறுதியாக இருக்க ஒரு நடிகர். ஏன்னா இவருக்குன்னு ஒரு ரசிகர் பட்டாளம் இன்னும் ஊருக்கு சின்ன சின்ன கிராமங்களில் நிறைய இருக்காங்க அப்படிங்கிறது ஒரு மறுக்க முடியாத உண்மை. அதை நம்ம சாமானியன் இசை வெளியீட்டுகளால் நேரடியாக பார்க்க முடிஞ்சது. எல்லா ஊர்லேருந்து வேனு பஸ்ஸுலேருந்து ரசிகர்களாக வந்து அந்த படத்தோட ஆடியோ ரிலீஸை ரொம்ப சிறப்பாக கொண்டாடினாங்க. அதை நம்ம நேரடியாக பார்த்த ஒரு விஷயம். 12 வருஷத்துக்கு அப்புறம் ஹீரோ மறுபடியும் நடிச்சிருக்காரு. ஒரு தரமான படத்தை, சமூகத்துக்கு தேவையான படத்தை, தேவையான அவசியமான நேரத்தில் இந்த படத்தை கொடுத்துருக்காரு அப்படிங்கிறது தான் ஒரு உண்மையான ஒரு விஷயம். இந்த படத்தில் நம்ம மக்கள் நாயகன் ராமராஜனோட MS பாஸ்கர், ராதா ரவி, KS ரவிக்குமார், போஸ் வெங்கட், மைம் கோபி, சரவண சுப்பையா, நக்ஷா சரண், லியோ சிவகுமார், தீபா சங்கர், வினோதினி, சூப்பர்குட் சுப்பிரமணி, கோதண்டம், அறந்தாங்கி நிஷா, சரவண சக்தி அப்படின்னு ஒரு ரொம்ப நீண்ட நடிகர்கள் பட்டாளமாக அந்த படத்தில் இருக்குது. இப்போ வர்ற சினிமாவில் பார்த்திங்கன்னா நடிகர் ரொம்ப குறைவாக இருக்காங்க. ஏன்னா கதையோட்டத்தை கணக்கில் வச்சு நடிகர் எண்ணிக்கை ரொம்ப தொடர்ந்து வந்துட்டுருக்கு. இந்த படத்தில் வந்து நிறைய நடிகர்கள் போட்டு ஒரு தரமான படத்தை கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். இந்த படத்தை எழுதி ராஜேஷ், கேமராமேன் அருள் செல்வன், எடிட்டர் ராம்கோமி, இசைஞானி இளையராஜா. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இளையராஜாவோட இசையை ஸ்க்ரீனில் கேட்கல ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. 2 பாடல் வந்து இளையராஜாவும் ராமராஜன் சேர்ந்தா பாடல் இல்லாமல் அந்த படம் இருந்தால் எப்படி நல்லாயிருக்கும். இந்த கதைக்கு பாடல் அவசியம் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தால் கூட இளையராஜா ராமராஜன் இருந்தால் அது அவங்க பாட்டு இல்லாமல் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறக்காண்டி ஒரு 2 பாட்டு ரொம்ப அருமையான பாட்டை கொடுத்துருக்காங்க. அதை தாண்டி இளையராஜாவோட பழைய படங்கள் இருந்து எங்கள் ஊர் பாட்டுக்காரன் பாட்டை அந்த படத்தோட பாடல் வந்து இந்த படத்தில் ஒரு ஓப்பனிங்கில் ராமராஜனை காட்டும்போது அந்த மதுரை மாதிரி கொழுந்து பாட்டோடு வருது. அப்புறம் ஒரு கட்டாய திணிப்பாக இவருக்கு, ஏன்னா இவர் உடல் இருக்கிறது இந்த படத்தோட கதையோட்டத்துக்கு வச்சு ஒரு பெரிய சேசிங்கு ஃபைட்டு அப்படி ஒரு காட்சி, இந்த ஒரு டூயட்டு அப்படி ஒரு விஷயம்லாம் வைக்கல. கதை அந்தளவுக்கு ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படை வச்ச கதைனால ஒரு எக்ஸ்ட்ரா பெட்டிகை சேர்க்க முடியாமல் ஒரு யதார்த்தமாக எடுத்ததுனால பாடல்கள் 2 பாடல்களுமே இவருக்கு கொடுத்தாங்கணுமே, இவர் ரசிகர்கள் ஏமாறக்கூடா அப்படிங்காண்டி செண்பகமே பாட்டை வந்து ஒரு மாட்டுக்கு புல்லு கொடுக்குற மாதிரி ஒரு காட்சியை வச்சு அந்த காட்சியை பண்ணியிருக்காங்க. ரொம்ப நம்ம ரசிக்கிற மாதிரி நல்லா இருக்குது. படத்தோட ஒன்லைன் அப்படி பார்த்தீங்கன்னா இந்த சமூகத்தில் இருக்கிற அப்பாவி மக்களை மறைமுகமாக சுரண்டுற ஒரு பில்டர்ஸு வங்கி நிறுவனங்களை பற்றிய கதை தான் இது. நம்ம எல்லாருக்குமே இந்த கதை வந்து எல்லாருமே படத்தை வந்து ரொம்ப ரசித்து பார்க்க ஒரே ஒரு காரணம் என்ன கேட்டீங்கன்னா இது இந்த மக்கள் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா இந்த பாதிப்புன்றது நம்ம அதிகமாக பார்த்த சம்பவங்கள். இப்போ எல்லாரோட ஃபோனுக்கு ஒரு விஷயங்கள் வரும். லோன் வேணுமா வரும். உங்கள் உடனே இந்த இதை கிளிக் பண்ணுங்கள், உங்களுக்கு உடனே 9 லட்சம் உங்கள் அக்கௌண்ட்டில் வரும், 10 லட்சம் வரும், 50 லட்சம் வரும், உங்களுக்கு வந்து உங்கள் சேலரிக்கு இவ்வளோ எலிஜிபிள் இருக்குது, வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டு நம்மளை தொந்தரவு பண்ணுவாங்க. இன்றைக்கி காலத்தோட கட்டாயம் தேவைகள் அதிகரிக்க நம்ம சில பேர் சரி கடன் வாங்கி பண்ணிக்கலாம் நினைப்போம். கடைசியில் 5 லட்சம் பணம் வாங்கினா நம்ம அவங்க கட்டுற டிவோட சேர்த்து பார்த்தீங்கன்னா 11 லட்சம் வரும். 50 லட்சம் வாங்குறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 1,20,00,000 வந்துடும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தகுதிக்கு மீறினது. ஆடம்பரமாக வாழ்க்கை வாழணும்னு நினச்சாவே மறைமுகமாக நம்ம வறுமையை நம்மளா ரொம்ப விலை கொடுத்து வாங்குற மாதிரி தான் ஒரு விஷயம். எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஆனால் தெரிஞ்சு ஏன் செய்கிறாங்க, நம்ம ஏன் அப்படி பேராசைப்படுறோம், நம்ம விரலுக்கேற்ற விற்கணும் ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, நம்ம லெவலை தாண்டி போகக்கூடாது இல்லையா, அப்படி ஒரு விஷயத்தை தான் அந்த படத்தை வச்சுருக்காங்க. இது மக்களுக்கு அப்படி நேரடியாக கனெக்ட் ஆகுது. ஏன்னா இந்த சம்பவம் வந்து அந்த ஒரு இந்த தெருவு பக்கத்து ஊர் அப்படிங்கிறதுல எல்லா ஊர்லையும் எல்லா தெருவுலையும் குறைஞ்சபட்சம் ஒரு தெருவில் 100 வீடு இருக்குன்னா அதில் வந்து 80 வீடு ஃபைனான்ஸு இந்த வட்டி அப்படிங்கிற விஷயம் இல்லாமல் இருக்காது. 20 பேர் தான் அப்போ அதுக்கு தவிர்த்து இருப்பாங்க ஒழிஞ்சு ஒரு தெருவில் 100க்கு 80 வீடு வட்டிக்கு அந்த ஃபைனான்ஸு அந்த மாதிரி மூலமாக இந்த இமெஐ மூலமாக வாங்குறது வந்து தவிர்க்க முடியாது. தவிர அவங்க கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா நம்மளை சிரிச்சு அன்பாக அரவணைச்சு வாங்கிக்கோன்னு கொடுத்துருவாங்க. ஆனால் காசை வாங்குறதுக்கு அவங்க கையாளும் முறை வந்து பார்த்திங்கன்னா நம்ம தினசரி செய்தித்தாள்களில் பார்க்குறோம், தொலைக்காட்சிகளையும் பார்க்குறோம். கடன் தொழிலால் குடும்பத்தோட தற்கொலை அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தொடர்ந்து பார்க்கும்போது நமக்கு மனசு கஷ்டமாக இருக்குது. இந்த படத்தோட சம்பவங்கள் வந்து நம்ம கடனே வாங்கக்கூடாதரா, பேராசைப்படக்கூடாதரா, நம்ம இருக்கிறத வச்சு சிறப்பாக வந்துடுவோம் அப்படிங்கிற நினைப்பு வரணுங்கிறதுக்காண்டி ஒரு பொதுமக்களுக்கு ஒரு நல்ல ஒரு கருத்து சொல்கிற படமாக இருக்குது. ஒரு பாடமாக தான் நான் பார்த்துக்கணும். ராமராஜனாவே நமக்கு தெரியும், ஒரு கலர் ட்ரெஸ்ஸு போட்டு பாட்டு அப்படி ஒரு ஃபைட்டு அப்படின்னு அப்படி வர்றவர் இந்த படத்தில் வந்து ஓய்வு பெற்ற இராணுவ அதிகாரி வர்றாரு. அவர் வந்து எவ்வளோ புத்திசாலித்தனமாக எப்படி செய்ய முடியுமோ அதை அழகாக செஞ்சுருக்காரு.
இவருக்கு வந்து சண்டை காட்சி ஒரு கட்டாய தேவை, ஒரு பேங்க்கில் வந்து ஒரு சண்டை காட்சி வச்சுட்டாங்க. மற்ற காட்சியில் புத்திசாலித்தனத்தை யூஸ் பண்ணி இன்றைக்கி இருக்க நவீன டெக்னாலஜியில் வச்சு கொஞ்சம் காட்சி அமைப்புக்கெல்லாம் ரொம்ப விறுவிறுப்பாக பண்ணியிருக்காங்க. உண்மையிலே ரசிக்கிற மாதிரி இருக்குது. அதாவது இன்டர்வலுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஹாஃப் ஒரு நார்மலாக போனாலும் இன்டர்வலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல ரசிகர்கள் வந்து கைதட்டி ரசிக்கிற மாதிரி ஒரு விஷயம் வச்சுருக்காங்க. எல்லாத்துக்கும் பிடிக்கிற மாதிரி வந்திருக்குங்கிறது தான் ஒரு பெரிய விஷயம். பொதுவாக ஒரு சின்ன பெட்டி கடைகளோட பார்த்தீங்கன்னா கடன் அன்பை முறிக்கும் அப்படிங்கிற ஒரு வாசகத்தை வச்சுருப்பாங்க. பெரிய பெரிய வங்கிகளில் வந்து கடன் உயிரை பறிக்குங்கிற ஒரு வாசத்தை எழுதி போடும்னு சொல்லும்போது தேட்டரில் ரொம்ப பெரிய கைத்தட்டல் இருந்தது. அதை தாண்டி இந்த ஜாதிகள் அப்படிங்கிற பற்றி ஔவையார் காலத்துலேருந்து திருவள்ளுவர் காலத்துலேருந்து சொன்னால் கூட நவீன காலத்தில் கூட என்ன சொல்லுவாங்க, ஜாதி 2 தான், ஆண் ஜாதி பெண் ஜாதி அப்படி 2 ஜாதின்னு சொல்லுவாங்க. இந்த படத்தில் வந்து புதுசாக ஒரு விஷயம் சொல்கிறாங்க. ஜாதின்னா 2 ஜாதி தான், ஒன்று பணம் கொடுக்குறவன், ஒரு பணம் வாங்குறவன், இது 2 தான் ஜாதி அப்படிங்கிற சொல்லி ஒரு புது கருத்து அந்த படத்தில் சொல்லியிருக்காங்க. அதை தாண்டி ராமராஜன் வந்து இந்த இளைஞர்களுக்கு அறிவுரை சொன்னால் பிடிக்காது, ஆனால் தவறை வந்து பார்த்துக்கிட்டு போகாமல் எனக்கு பிடிக்காதுங்கிற சொல்கிற காட்சியும் தேட்டரில் நல்லா கைத்தட்டு விழுது. படம் வந்து நல்லா ரசிக்கிற மாதிரி இருக்குது. சமூகத்துக்கு தேவையான ஒரு படமாக இருக்குது. பொதுவாக சினிமாவில் சொல்கிற விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா நல்ல விஷயங்கள் நிறையா படத்தில் சொல்கிறாங்க, ஆனால் அது யாரும் எடுத்துக்கல அப்படிங்கிறது தான் ஒரு தவறான அணுகுமுறை. ஏன்னா நிறையா படத்தில் ஒருத்தன் கொள்ளையடிக்கிறவனை, ஒரு கொலை பண்ணுறவனை கூட்டு விசாரிக்கல, நான் இந்த படத்தை பார்த்து கொலை பண்ணேன், இந்த பார்த்து கொள்ளையடித்தேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்கிறத நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் எத்தனை நல்ல படங்கள் வந்திருக்கு. இந்த நல்ல படத்தில் சொல்ல நல்ல கருத்தை ஏன் எடுத்துக்க மாட்டேன்றாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி எங்கிட்ட இருக்குது. இந்த படம் அப்படி ஒரு சமூகத்துக்கு தேவையான படம். இந்த படத்தை பார்த்துட்டு நம்ம வந்து விரலுக்கேற்ற வீக்கமாக நமக்கு போதும் என்ற மனமே பொன் செய் மனம் அப்படின்னு சொல்கிற மாதிரி வரவுக்கு மீறி செலவு இல்லாமல் ஒரு நார்மலான போன வாழ்க்கை தான் நல்லா இருக்குது. ஏன்னா இந்த படத்தில் சொல்கிற விஷயங்கள் வந்து ஆகா ஓகோன்னு வாழ்ந்த குடும்பம் இந்த கடனால் எவ்வளோ பெரிய சோகத்துக்கு ஆளாகிறாங்க அப்படிங்கிறது தான் இது. உண்மையில் இந்த படம் வந்து படம் பார்க்க முன்னாடி ராமராஜன் படம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் போயிட்டு, ஆனால் அதுக்கு நேர்மாறாக கண்கலங்கின காட்சி, நிறைய பேர் கண்கலங்கின கண்கூட பார்த்ததே எனக்கும் கண்ணீர் வந்தது தான் உண்மையான விஷயம். அந்தளவுக்கு படம் வந்து எல்லாரும் மனசுலையும் ஒட்டிருச்சு, ஈர்த்துருச்சு, கண்கலங்க வச்சிருச்சு, எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி எடுத்திருக்காங்க. இந்த படம் நிச்சயமாக வெற்றி அடைஞ்சால் தான் தரமான படங்கள் நிறையா வரும் அப்படிங்கிறது நம்பிக்கை, என்னோட நம்பிக்கை. தேட்டரில் பார்த்து இந்த படத்தை கொண்டாடணும். இந்த மாதிரி படங்கள் நம்ம வரவேற்கணும். சமூகத்துக்கான தேவையான இந்த ஒரு படத்தை நம்ம வரவேற்றா தான் இதுபோல் நல்ல நல்ல படங்கள் வரும் அப்படிங்கிறது என்னோட சின்ன வேண்டுதல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.